ஹாய் மக்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் காட்டவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு கொய்யாங்க. இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொய்யாக்காலாம் இப்படி தாங்க இருக்கும், நாட்டு கொய்யாக்கா. இது வந்து கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே ஆரஞ்சு கலராக இருக்குங்க. இப்போலாம் ஹைப்ரிடுங்க, எதுவும் மருந்து அடித்து நானும் பேச விட்றேன்னா பாருங்க. நானும் கொய்யாக்கா தோப்பு வைக்கிறேன், நானும் கொய்யாக்கா சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த மருந்து காயை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் பறித்த காய். இப்போ நாங்கள் இருக்கிறோம்ல, அந்த வீட்டு காய் இல்லை, செஞ்சியில் பறித்த காய் இது. இப்போ பொங்கல் வைக்க போனோம் இல்லையா, அப்போ வந்துட்டு வீட்டுக்கு போனோங்க. வீட்டுக்கு போனோன்னா வந்து வீடு இப்போ சாவிலாம் எங்ககிட்ட இல்லை, பாண்டியில் இருக்குது. சும்மா அப்படியே வீட்டை மட்டும் சுற்றி பார்த்தோமா. அப்போ வந்து பார்த்தோன்னா வந்து பாருங்கள், இவ்வளோ நிறைய கொய்யாக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்தாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. போயிட்டு வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். சாரி, கொய்யாக்காலாம் பறித்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போன வீடியோ, இந்த கொய்யாக்கா பறித்த வீடியோ எடுத்திருக்கேன். எங்களுடைய சொந்த வீடு வந்துட்டு வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு 2-3 நாள் போகட்டும், நான் எடிட் பண்ணி நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஓகே, இந்த காய் வந்து நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். இது வந்து எங்கள் ஊரில் வந்து நாட்டு கொய்யான்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன காய்ன்னு சொல்லுவோம்? இவங்கிட்ட வீடியோவே எடுக்க முடியாது. இந்த காய் வந்துட்டு ஹைப்ரிட். நம்ம இப்போ நான் இருக்கிறேன் இல்லையா, வாடகை வீட்டில் பறித்த காய். ஓகே மக்கள், வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மாதிரி இந்த குட்டீஸ் வந்து அந்த வீடியோவே எடுக்க விட மாட்டாங்க. டாடா, பாய்.